ஹாய்ங்க, எல்லாருக்கும் வரலட்சுமி பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையிலே நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு. வரலட்சுமி பூஜைக்கு ஹஸ்பண்ட் ஈவினிங் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால காலையில் அவங்க இருக்கிறப்பே சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு 7 மணிக்கெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். பொங்கல், வடை, அப்புறம் பாசிப்பயிறு பணியாரம், இது 3 தான் செஞ்சுருந்தேன் சாமிக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9-9:30க்குள்ளெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒரு 10க்கெல்லாம் ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு 5 ப்ளவுஸ் பீட் வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். சுமங்கலியாக இருக்க ஒரு 5 பேருக்கு கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. நீங்களுமே இன்றைக்கி இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு ஒரு 5 பேர் இல்லை 7 பேர்கிட்ட பொட்டு குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் மறக்காமல் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே இருப்பாங்க, பெரியவங்களாம் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இப்படி தான் வரலட்சுமி நோன்பு செலிப்ரேட் பண்ணுவோம். நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.